எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நிலை குலைந்து போய்விடாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். மே மாதத்தின் கிரக நிலைகள் மற்றும் கிரக நிலை மாற்றங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுக்க போகுது, அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமா அமையும், பாதகமான விளைவுல இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும், சாதகமான அமைப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும், ஒரு சில எளிய வழிபாட்டு முறைகளின் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும். இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க, அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ராசிக்காரங்க வந்துட்டு புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. இந்த ராசியில உத்திரம், அஸ்தம், சித்திரை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கு. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு மனோபலம் அதிகமா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே நில குலைஞ்சு போயிட மாட்டாங்க. அறிவாயுதம் ஏந்திய எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி பெறக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டா கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம். இவங்க ரொம்பவுமே இனிமையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுவும் பெண்களின் பாதுகாப்பு ரொம்பவுமே முக்கியம் தரக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட இயல்பிலேயே நல்ல ஒரு நட்பு குணம் இருக்கும். எல்லார்கிட்டயுமே எளிதில் பழகிடுவாங்க. அதே போல உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தா நாராயணன் தான். புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கு. உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல நாராயணின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நீங்க நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி வாங்க, நாம இப்போ உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரக நிலை மாற்றங்கள் மூலம் ஏற்படக்கூடிய சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும். இந்த நம்பருக்கு போன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்க எளிய முறையில கணிச்சுக்க முடியும். நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு முன்னேறி வந்ததா சொன்னாங்க. கட்டாயம் இந்த நம்பர் உங்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தெரிவிச்சிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நாம இப்போ உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அதன் பிறகு கலசர ஸ்தானத்துல பார்த்தா சுக்கிர பகவான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாயும், அயன சைன போகஸ்தானத்தில் கேது பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த கிரக நிலைகள் எப்படி மாற்றம் அடைய போகுது இந்த மாதத்துல அப்படின்னு பார்த்தா 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறார். 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போகிறார். பிறகு 16ஆம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் கலஸ்டஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறார். இந்த கிரக நிலைகளும் இந்த கிரகநிலை மாற்றங்களும் தாங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் ஏற்படக்கூடிய சாதகத்திற்கும் பாதகத்திற்கும் ஒரு பலனாகவே அமைய போகிறது. அந்த வகையில இந்த கிரகநிலை மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோர்கிட்டையுமே சமமா பழகக்கூடிய குணம் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கு காப்பாத்தி நல்ல மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்பு அமையும். அது மட்டும் இல்லாம பண வரவுகளுமே ஓரளவுக்கு திருப்தி தரும் வகையில் அமையும். இருந்தாலும் உங்களோட மனசுல ஏதாவது ஒரு டென்ஷன் தேவையில்லாம உண்டாகிக்கிட்டே இருக்கும். அப்படியே இல்லைன்னா கூட பழைய டென்ஷன்களை நீங்க திரும்ப திரும்ப மனசுல நினைச்சு குழப்பமடையக்கூடிய சூழ்நிலை வரலாம். உடல் சோர்வு வரலாம். ரொம்பவுமே கவனமா இருக்கணும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். அதனால தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்காம இருக்கிறத விட்டுட்டு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறது நல்ல வாய்ப்பையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டாகும். அவங்களால நிறைய நன்மைகள் வரும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் இப்ப இருக்கிறத விடவே இனி வரக்கூடிய காலகட்டத்துல குறைந்து இருக்கும். வழக்கு விவகாரங்கள் வரக்கூடும். அதனால கவனமா இருங்க. தேவையில்லாம பேசி வம்பு வழக்குகள்லாம் சிக்கிக்காதீங்க. கவனம் கட்டாயம் உங்களுக்கு தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல இருந்த தடங்கல்கள் இது எல்லாமே நீங்கிடும்.
சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அலுவலக பணி தொடர்பா கொஞ்சம் அலைய வேண்டியதாகவும் இருக்கும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்பொழுது சரியாகிடும். இருந்தாலுமே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்ல ஒரு நன்மையை உணர முடியும். வீட்லயுமே இதனால ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்க நிறைய முயற்சி செய்ய போறீங்க. உறவினர்களின் வருகை இருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செய்து முடிச்சு காட்டக்கூடிய திறமை உண்டாகும். பண வரவுமே நீங்க எதிர்பார்த்தபடி நல்லபடியா இருக்கும். சாதுரியமான பேச்சு உங்களோட முழுமையான வெற்றிக்குமே உதவியா இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவங்களோட மதிப்பிற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். திறமையான செயல்பாடுகள் அனைத்திற்குமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுவரைக்கும் எவ்வளவு முயற்சி செய்யறீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் பெற முடியும். இதுவரைக்கும் இருந்த கிரக நிலைகளுக்கு இப்போ இருக்கிற கிரக நிலைகள் பார்த்தா ரொம்பவுமே முன்னேற்றம் தரக்கூடியதா அமைஞ்சிருக்கு. நீங்க தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்காம இனி வரக்கூடிய காலகட்டத்துல எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத கவனமா செயல்படுத்தினால் கட்டாயம் உயர்ந்த நிலைக்கு நீங்க வர முடியும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகள் வரும். மேலும் முக்கியமா பயணங்களும் முக்கிய பிரமுகரின் சந்திப்பும் உங்களுக்கு உண்டாகும். இதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். மேலும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு அஸ்திவாரம் உண்டாக போகுது. சில கூட்டு முயற்சிகளால் நல்ல ஒரு லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சிலரெல்லாம் குடும்பத்தோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து நல்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா நீங்க வாங்க நினைச்சிட்டு இருந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோடு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதுவும் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவுமே நல்லதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள், நன்மை உண்டாகும். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலைகளை பார்த்தா ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான். இதுக்கு முன்னாடி இருந்த உடல் ஆரோக்கிய கோளாறுகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு நீங்கிடும். மருத்துவ செலவுகள் குறைந்து உங்களோட உடல் ரீதியா இருக்கக்கூடிய விளைவுகளுமே முன்னேற்றம் காணும். அது மட்டும் இல்லாம தொழில், வேலை, உத்தியோகம் இதுல எல்லாமே நீங்க நல்லபடியா திறமையா செயலாற்றினால் வெற்றி பெறக்கூடிய யோகத்தை உங்களால் பெற முடியும். இதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொழில் வளம் சிறப்பா இருக்கும். இதன் மூலம் நீங்க சேமிக்க தொடர போறீங்க. குழந்தைகள் மீது அன்பு, பாசம் அதிகரிக்கும். உங்களோட உழைப்பும் சரி, உங்களோட நம்பிக்கையும் சரி உங்களுக்கு முழுமையான பலனையும் முழுமையான திருப்தியையும் கொடுக்கக்கூடிய வகையில எண்ணற்ற நல்ல பயன்களை தரப்போகிறது. இருந்தாலுமே எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படிங்கிற பட்சத்துல எதிர்ப்புமே ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். அத உங்களோட தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் போராடி எதிர்த்து நின்றால் கட்டாயம் வெற்றி பெற முடியும். அதன் பிறகு சித்திரை 1, 2 பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கடமைகளை காப்பாற்ற நீங்க கடுமையா உழைக்க போறீங்க. பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காது அப்படின்னாலுமே வைத்திய செலவுகளும் வீண் விரைய செலவுகளும் வரும். அதை தவிர்க்க முடியாததா கூட இருக்கலாம். அதனால சில சமயம் உங்களுக்கு விரக்தி உண்டாகலாம். ஜாதக தசா புக்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதலும் புதிய நம்பிக்கையும் உண்டாகும். இதன் மூலம் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனை வருவதையும் நீங்க தவிர்க்க முடியும். மேலும் நீங்க உங்களோட தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினமுமே விநாயகர் பெருமானை வழிபட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிங்க. உங்களோட காரியத்தில் வரும் தடைகள் எல்லாமே காணாமல் போகும். அது மட்டும் இல்லாம இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பரிகாரமா ஒரு சில விஷயத்தை செய்வதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா தினமுமே விநாயகருக்கு அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை நீங்க வணங்கி வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, தொழில் மற்றும் வியாபாரத்திலும் சரி வரக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகிடும். அது மட்டும் இல்லாம போட்டிகள் குறைந்து காணப்படும். எல்லா விஷயத்திலுமே நன்மைகள் உண்டாக உங்களுக்கு விநாயகர் பெருமான் உறுதுணையா இருப்பார். அதே போல இந்த மாதம் சந்திராஷ்ட தினங்கள் என்னைக்குன்னு பார்த்தா 24, 25 அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலும் செயல்படணும். கோவப்படுறதை தவிர்க்கணும், நிதானமா பேசணும். அதே போல கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனாலும் எல்லா விஷயத்திலுமே உங்களை
உங்களால் நன்மையை பெற முடியும். இதற்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்ப இருக்கிற கிரக நிலைகள் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த வாய்ப்புகளை நீங்க கட்டாயம் பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தையுமே கன்னிராசி அன்பர்கள் நீங்க பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் யாராவது கன்னிராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.